வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த பெட் வெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா? பெரும்பாலும் வந்துட்டு யார் பண்ணுறது? குழந்தைகள் பண்ணுவாங்க, அப்புறம் ஏஜ்டு பீப்புள்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் சில கேர்ள்ஸ் கூட பண்ணுவாங்க. சில கேர்ள்ஸ் கூட ஒரு 8வது 9வது படிக்கிற வரைக்கும் கூட அந்த பெட் வெட்டிங் இது பண்ணுவாங்க. இப்போது இதை வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து இப்போ சரிப்படிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, முதல்ல இதை பெட் வெட்டிங் பண்ணுறதுக்கான காரணம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இது வந்துட்டு உடல் ரீதியாக வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இதை பார்க்கலாம் அப்படின்னா, அந்த யூரினரி ட்ராக்ட் இல்லைங்களா, அந்த மசில்ஸ் வந்துட்டு வீக்காக வந்துட்டு இருக்குது. அந்த பிளாடரில் இருக்கக்கூடிய அந்த யூரின் வந்துட்டு அதை ஸ்டோ பண்ணுற அளவுக்கு அதை ஸ்டோ பண்ணி அதுக்கு அது ஸ்ட்ராங்காக அதை வந்துட்டு இருக்கிற அளவுக்கு அங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக வீக்காக இருக்குது. என்னது அந்த யூரினரி ட்ராக்ட் மசில்ஸ், யூஐடி, சரிங்களா? இப்போது இது வந்து பேசிக்காக நம்ம வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கு. சரி, ஏன் வந்துட்டு அந்த இடத்துல இருக்க மசில்ஸ் மட்டும் ஏன் வந்து வீக் ஆகுது உங்களுக்கு? சொல்லுங்கள். இப்போது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கூடையிலும் அங்கே தான் இருக்குது இல்லையா? மலைக்கூடையிலும் அங்கே தான் இருக்குது இல்லையா? அப்போது இங்கே இருக்கிற மசில்ஸ் மட்டும் ஏன் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு கிரிப் இல்லாமல் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது வந்துட்டு உண்மையான இது கிடையாது, சரிங்களா? அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த பார்ட் மட்டும் வந்துட்டு வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதானே பேசிக்கான கான்செப்ட்டு. ஒரு பாடியில் வந்துட்டு மசில்ஸ் வந்து வீக்காக ஆகுதுன்னா, அந்த பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸ் தானே வீக் ஆகணும். எல்லா மசில்ஸுமே தானே வந்து வீக் ஆகணும். அப்படிங்கும்பொழுது எப்படி வந்துட்டு அந்த இடத்துல இருக்க மசில்ஸ் மட்டும் எப்படி வந்து வீக் ஆகுது அண்ணன்? அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு அலோபதி டாக்டர்ஸ் வந்துட்டு இதை பார்க்குறாங்க. என்ன இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோபதி வந்துட்டு தீர்வு கிடையாது. அலோபதி வந்து தீர்வு கிடையாது. ஓகேவா? அவங்க வந்துட்டு அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அந்த டேட் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சில பயிற்சிகள் வந்து சொல்லுவாங்க. சில ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த யூரின் போகிற இடம் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான, அதை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான சில பயிற்சியை சொல்லுவாங்க, சரியா? என்ன அதுதான் அவங்க சொல்லுவாங்க. என்ன இவ்வளோ தான் அவங்க வந்துட்டு அலோபதி தீர்வு. இப்போ வந்துட்டு சைக்காலஜிக்கலாக மன ரீதியான தீர்வு தான் வந்துட்டு இதுக்கு வந்து இருக்குது. ஏன்னா மன ரீதியான ப்ராப்ளம்ஸ்னால தான் இந்த நிலை வந்து வருது, சரிங்களா? மன ரீதியான ப்ராப்ளம்ஸ்னால இந்த இந்த மாதிரியான பிரச்சனை வந்துட்டு வருது. எந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரியான மன சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, மன அழுத்தம் தான் அதுக்கு வந்து முக்கியமான காரணம், சரிங்களா? மன அழுத்தம், அந்த சோல் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது வந்து ஹாப்பியாக இல்லை, சரிங்களா? இதான் வந்துட்டு உண்மையான காரணமே இதான். அது யாரால் ஹாப்பி இல்லை அப்படிங்கிறது அங்கே இருந்தால் தான் தெரியும், சரியா? இதான் வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த சோல் வந்துட்டு ஹாப்பியாக இல்லை. அது ஹாப்பியாக இல்லாததுனால தான் அந்த மனதில் உண்டாகக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த அந்த எண்ணங்களை வந்துட்டு வந்து ஓப்பனாக வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் வந்துட்டு அங்கே இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்காகவே பயம் இருக்கும், பயப்படுங்க சில ரொம்ப குழந்தைங்க. இப்போ பெரிய பெரிய பிள்ளைங்க கூட சரி பயப்படுங்க ரொம்ப.
பயப்படுங்க. அந்த ஒரு மனபலம் வந்துட்டு கம்மியாக, அப்போ மனபலம் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கவங்க, அதே மாதிரி இந்த மன அழுத்த பிரச்சனை வந்துட்டு உள்ளவங்க, இவங்களுக்கு இதுதான் வந்து முக்கியமான காரணமே வந்துட்டு இதுதான். அப்போ நம்ம இந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்துட்டு நம்ம மன ரீதியாக தான் நம்ம வந்து அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். அவங்கள வந்துட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி ஹாப்பியான சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு அந்த அந்த இடத்துல அவங்கள வந்து கொண்டு வரணும். அந்த அந்த இடத்துல அவங்கள நம்ம ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? நன்றி.